வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் கருணக்கிழங்கு வச்சு குழம்பு சேர்ப்புறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே கருணக்கிழங்கை நல்லா நான் கழுவிட்டு தண்ணி ஊற்றி மாற்றி வச்சுட்டேன். அது கூட மஞ்சள்தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பத்தை வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். பாருங்கள், வெந்த உடனே நான் தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நான் வச்சுட்டேன். இங்கே அடுப்பத்தை வச்சு மறுபடியும் கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு உளுந்து அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அது கூட பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நான் கட் பண்ணலை, அப்படியே முழுசாகவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்தளவுக்கு நல்லா வதங்கினோன்னே அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி, அது 2 சைஸ் தக்காளி, குட்டி தக்காளி நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தனியாத்தூள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள். அது என்ன, அப்போ தானே அந்த பச்சை வாசனையில் வாடையில் போகணும் இல்லையா, அதுக்காக தான். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்த உடனே என்ன பண்ணுங்கள், அது கூட நம்ம கிழங்க வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, கிழங்கு ஆட் பண்ணுங்கள். அது கூட என்ன பண்ணுங்கள், புளி தண்ணி நான் வச்சுருக்கேன், ஊற வச்சு வச்சுருக்கேன். புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டியாக வேணாலும் கெட்டியாக ஆட் பண்ணிக்கோங்க, எந்த வேணும் உங்கள் விருப்பம். அது அவ்வளோதான் கைஸ், கொதிச்சு முடிச்சிருச்சு. கொத்தமல்லி தலை தூவி இறக்கிற வேண்டியதுதான். சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.